இந்த பாருவோட அம்மா ஒரே ஒரு நாள் தான் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அவங்களையும் புடிச்சு கண்டஸ்டன்டா மாத்தி விட்டுருச்சு இந்த பாரு. அப்படின்னா பண்ணுச்சுன்னு கேக்குறீங்களா? கேக்கலன்னா விடுவா போறீங்க சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுல அம்மா என்ன சொன்னாங்க, நம்ம சொந்தக்காரங்க சித்தி சித்தப்பா பெரியப்பா இப்படின்னு எல்லாருமே நீ ரொம்ப நல்லா ஆடுறன்னு சொல்றாங்கம்மா. அவ கேம பாப்பாளே, எப்ப பார்த்தாலும் கேமையே நினைச்சிட்டு இருப்பாளே, ஆரம்பத்துல அப்படிதானே இருந்தா. சோ அதனால இதெல்லாம் சொல்லி பொண்ணை முதுகுல தட்டி கொடுத்துருவாமா அப்படின்னு அமிச்சதா சொன்னாங்க. அண்ட் தயவு செஞ்சு இண்டிவிஜுவலா ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அம்மா நானும் கமருவும் தனித்தனியா தான் ஆடுறோம், ஆனா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கோமா, அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு அம்மா கிட்டே நாய் கதை பேய் கதைலாம் சொல்லி நம்ப வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதன்னு சொன்ன அம்மாவையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு பாருங்க. இவ்வளவு டேலண்டட் ஆகிற, you are really a God gifted child. இதெல்லாம் கேட்கிற வரைக்கும் அம்மா பாசிட்டிவா தான் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள நல்லா கிண்டல் பண்ணிக்கோங்க, ஜாலியா விளையாடுங்க, ஆனா மனசு வலிக்கிற மாதிரி எதுவும் பேசாதீங்க. இந்த வீடு எப்பேற்பட்ட வீடு, ஆரம்பத்துல அடிச்சுக்கிட்டாலும் லாஸ்டா உங்களை சேர்த்து வைக்கும் இந்த வீடு. அப்பேற்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆண் அண்ட் பெண் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா உணர்ச்சிகள் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்றது கேட்டு அம்மா இங்க நிக்கிறமா நீ, அதான் என் அம்மாங்கிறது அப்படின்னு அந்த மேட்டரை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அம்மனி. அதுக்கு முன்னாடி கேமா பாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத, தனியா ஆடு இப்படின்னு சொன்னதெல்லாம் அம்மனி காதுல உழவே இல்ல. காது கேட்காது. சும்மா சொன்னேங்க இல்லங்க, நிஜமாவே காது கேட்காது. இதோட சேர்த்து இன்னொன்னு சொன்னாங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உணர்ச்சி கிரியேட் ஆகுதுல்ல, அதை கொச்சப்படுத்தாதீங்க, அது இந்த வீட்டுக்குள்ள வேணாம் அப்படின்னு சொன்னது காத்தோட காத்தா போயிடுச்சு. ஆனா உணர்ச்சி வர்றது சகஜம் தானே அப்படின்றத மட்டும் தான் வாங்கிச்சு. எல்லாரும் ஒன்னா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு சுட்டு போட்டாலும் கனி, விக்ரம், அரோரா, சுபிக்ஷா, சபரி கிட்ட எல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுமா. அப்புறம் திவ்யா ஊட்டிய திவ்யா அதுவும் ஃபுல் நெகட்டிவிட்டி, அதோடவும் செட் ஆகாது அப்படின்றாங்க. அப்ப யாரோட தாமா உனக்கு செட் ஆகும்னு கேட்டா யார் கூடவுமே ஆகாதுமா, பம்ரு கூட மட்டும் தான் ஆகும் அப்படின்னு அம்மா கிட்ட டைரக்டா சொல்ல முடியாது இல்லையா. அதனால சுத்தி வளைச்சு சொல்றாங்க போல இருக்கு. பேப்பர் வெள்ளையா இருக்கு. அது மாதிரி தான்ப்பா அவர் மனசும். அதுலயும் இந்த அரோரா இருக்கே, நல்ல பாம்புலாம் கிடையாது, பயங்கரமான விஷப்பாம்பு. இந்த சபரி இருக்கானே, கேளுமா நேத்து நான் என்ன பண்ண தெரியாம ஏதோ நான் பண்றப்போ கம்ரு மண்டை மேல என் மூக்கு போய் இடிச்சிருச்சு. சாரி, கம்ரு மூக்கு மேல என் மண்டை போய் இடிச்சிச்சு. அதை நோட் பண்ணி சொல்றாமா இப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்த எல்லா பீஸையும் கழுவி ஊத்திட்டு இருந்துச்சு. அசிங்கம், நீ தாண்டி அசிங்கம், அசிங்கம் அசிங்கம். ஆனா ஒரு பாயிண்ட்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் வீட்டுக்குள்ள ரியா வந்தாங்க தெரியுமா, அரோரா ஃப்ரெண்ட். அந்த பைபிளையும் புடிச்சு கழுவி ஊத்த ஆரம்பிச்சிச்சு. அவ பெரிய லார்டு லபகுதாசன் நினைப்பு என்ன வந்து பேசிட்டு இருக்கா. நீ ஏதாவது பேசிட்டு போ, வெளியில இருந்து வந்திருக்க, இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டனே நானே இப்படின்லாம் அம்மா கிட்ட பெருமை பீத்திட்டு இருக்கு. ஆனா தூக்கி வளர்த்த அம்மாக்கு தெரியாதா, இதுக்கு வாய் மட்டும் தான், அளந்து ஊடு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. அது சரி, ஆரம்பத்துல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிட்டே இருக்கியே, அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒரு சிலர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா. இந்த மேட்டர்லயே ஸ்டார்டிங்ல இருந்து அம்மா எவ்வளவு பாசிட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட அந்த அம்மா கிட்டயே பேசி ஒரு பாயிண்ட்ல திவ்யா இருக்கே, திவ்யா எப்ப பார்த்தாலும் அப்பத்தானு கத்திக்கிட்டு ஊர்கிழவி அப்படின்னு அந்த அம்மாவையும் இந்த வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்டா மாத்தி பின்னாடி பேச வச்சிருச்சு இந்த பாரு. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. இப்ப பாருவோட அம்மாவை போ சொல்லிட்டாங்க. சோ அங்க இருந்த பைபிள்ங்கெல்லாம் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கி நாங்கெல்லாம் எவ்வளவு நல்லவங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ண. ஏண்டா எவன் எங்க அம்மா கால்ல விடுறீங்க, நான் விடுறேன் பாரு சாஷ்டாங்கம்மான்னு சொல்லி இந்த அம்மா விழ. அதை பார்த்த பிக் பாஸ் என்ன கேட்டாருன்னா, என்ன பாரு கால்ல வந்து சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேக்குறிய, இது பண்ணதுக்கா இல்ல பண்ண போறதுக்கா அப்படின்னு கேட்க எல்லாத்துக்கும் அப்படின்னாங்க. 105 நாளுக்கு க்ளோஸா போறப்போ நம்ம பிக் பாஸ் குள்ள இருக்கிற அந்த குறும்புக்கார பையன் எட்டி பாக்குறான். அப்பப்போ பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். இப்ப நன்றி வணக்கம்னு அம்மா போனதுக்கு அப்புறம் விக்ரம் என்ன சொன்னாரு, இந்தாமா பாரு உங்க அம்மா ஃபுல் பாசிட்டிவா இருக்காங்க, ஆனா அதுக்கு ஃபுல் ஆப்போசிட்டா நெகட்டிவா இருக்கே நீ அப்படின்னு சொல்ல, வந்துட்டான்டா என்ன பத்தி குறை சொல்றதுக்கு, வேற வேலையே இல்லையா உனக்கு, இருண்டு போறோம் போடா, பாசிட்டிவ் நெகட்டிவ்ல தான் இந்த உலகமே சுழண்டுட்டு இருக்கு அப்படின்னு அதையும் பாசிட்டிவா எடுத்து விக்ரம டேக்கிள் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மனி. இதுவே பழைய பாருவா இருந்துச்சுன்னு வைங்க. அடுத்தபடியா விக்ரமோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. சோ இவர் முன்னாடியே ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாரு. டேய் சபரி, நான் டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி முன்னாடி வருவா, அப்போ நான் மயக்கம் போட்டு உடறேன், நீ பயந்த மாதிரி வந்து என் மூஞ்சில தண்ணி தெளி, நானும் எந்திருப்பேன், எந்திரிச்ச உடனே நீ கேளு என்னடா ஆச்சுன்னு, அதுக்கு என் பொண்டாட்டி அழகுல மயங்கி ஊந்துட்டான்டா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிட்ட ரெடி பண்ணி வச்சுட்டு போனாரு. அதே மாதிரி இவரும் டாஸ்க் முடிச்சாரு, வெளியே வந்தாரு, பொண்டாட்டியை பார்த்த உடனே மயங்கி ஊந்தாரு, தண்ணி தெளிக்காமலே ஏஞ்சி பொண்டாட்டியை பார்த்து மயங்கி ஊன்ட்டேன் அப்படின்னாரு. ஓ இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு, ஒன்னே ஒன்னு தவிர்த்து. மயக்கம் போட்டு ஊந்ததுக்கு அப்புறமும் சிரிச்சிட்டே இருந்தா அவங்க எப்படி நம்புவாங்க? தலைவர் பிளான்லாம் பர்ஃபெக்ட்டா தான் பண்றாரு, ஆனா அதை எக்ஸிக்யூட் தான் பண்ண தெரியல. பட் அதெல்லாம் விடுங்க, பொண்டாட்டியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவர் என்னென்ன பண்றாரு பாருங்களேன். இதை யாராவது மனைவியார்கள் பார்த்தாங்கன்னா, பாத்தியா அவன் பொண்டாட்டிக்காக என்னென்ன பண்றான் பாத்தியா, இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்றியா நீ அப்படின்னு பூரி கட்டையை தூக்கிட்டு ஓடி வருவாங்க. என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா?
வந்து தொலை. அடுத்து புருஷனும் பொண்டாட்டியும் தனியா போய் பேசினாங்க. அதை ஒட்டி கேட்டு என்னன்னு சொல்றது நாகரிகம் கிடையாது. பட் என்ன பண்றது, இது அவங்களுக்கும் பொழப்பு நமக்கும் பொழப்புன்றதுனால சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவங்களை பார்த்த உடனே ஐயோ சாமி, இந்த உலகத்துல இனிமே உன்னை ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க விட மாட்டேன். எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா உன்னை? இங்க நல்லா தான் பேசுறீங்க, ஆனா என் கூட தான் இருக்கீங்க. பட் அப்போ ஜோன் அவுட்டாவே இருக்கீங்க. பட் உங்களை பாக்குறப்ப யாரையோ பாக்குற மாதிரி இருக்கு விக்கி. என்ன மூஞ்சில ஒரு 3/4 கிலோ குறையுது? ட்ரிம் பண்ணிட்டல்ல. சரி அதெல்லாம் விடுங்க. எப்ப பார்த்தாலும் ஏன் ஏதாவது சொல்லி அழுதுட்டே இருக்கீங்க? எனக்கு புரியுது. யாராவது உங்களை பத்தி ஏதாவது சொல்றப்போ நம்ம அப்படி கிடையாது, நம்ம ஜென்யூனா இருக்கோம் அப்படின்னு உங்களையே நினைச்சு ஃபீல் பண்ணி அழறீங்க. பட் கவலைப்படாதீங்க, நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லார் கூடயும் ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம இது சரி இது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் கூட பண்றீங்க. பட் எங்களை யோசிங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க டைட்டில் வின்னர் ஆகணும்னு யோசிக்க மாட்டோமா? அதே நேரம் நீங்க பண்றதெல்லாம் கேமுக்காக ஸ்ட்ராட்டஜி பண்றீங்கன்றப்போ அதை கேட்கிற எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதையும் யோசிக்கணும்ல விக்கி அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ செல்லம் தங்கம் ராஜாத்தி அழாதமா, எனக்கு அழுக வருது ரஜினி. நான் இனிமே பாத்துக்கிறேன். நான் ஒருத்தி உங்களை அழாதீங்கன்னு சொல்லிட்டு நான் அழுறேன் பாருங்க. என்ன பண்றது, நம்ம எல்லாம் கிரையிங் ஃபேமிலி. ஃப்ரீயா விடு. இனி பார் டிக்கெட் டு ஃபினாலே வருதுல, அதுல எப்படி பர்ஃபார்ம் பண்றேன்னு மட்டும் பார் அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்காவும் ஆக்ரோஷமாவும் பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். அதை பாக்குறப்போ உண்மையிலேயே கியூட்டா இருந்துச்சு. ஆனா இதை பார்த்து எத்தனை புருஷன் பொண்டாட்டி இப்ப மண்டியை பிச்சுட்டு அடிச்சிட்டு இருக்காங்களோ. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அதுக்கப்புறம் அப்பா பையனை தனியா கூட்டு போனாரா. உடனே இந்த பாரு போங்க கூட்டு போய் நல்ல புத்திமதி சொல்லுங்க அங்கிள், அதுவும் அடிச்சு சொல்லுங்க அங்கிள் அப்படின்றாங்க. பாரு சின்ன வயசுல இருந்து அப்பா என் மேல கையே வச்சது கிடையாது, சொன்னி சத்த ஷாத்து அப்படின்ட்டு போயிட்டாரு. பட் அவங்க டேடியை பாக்குறப்ப என்னே தெரியல, எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சுப்பா. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. ஏன்னா தம்பி டிவில பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்க விக்கி. ஏன் எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்க? அதை பார்த்து நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு சோக பீஜியம் மட்டும் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க. என்ன மாதிரியே நீங்களும் அழுதுட்டு இருப்பீங்க. அவ்வளோ டச்சிங்கா இருந்துச்சு அந்த சீன். திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. ஆமா ஆபரேட்டர். எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா. ஆனா இவரோட மனைவி பாரு கிட்ட போய் பாரு ஏதோ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அத சரி சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சு அப்படின்னு மன்னிப்பும் கேட்டாங்க. ஆனா ஒன்னு நோட் பண்ணீங்களா, வீட்டுக்குள்ள வந்த எல்லா ஃபேமிலியுமே பாரு மேல லைட்டா கான்ல தான் இருக்காங்க. பயபுள்ள காரியம் கொஞ்சம் நெஞ்சமா பண்ணி வச்சிருக்கு, எல்லாரையும் நோண்டி வச்சிருக்கு. அது எல்லாத்தையும் புள்ளைய பிரிஞ்சு புருஷனை பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா எவ்வளவு கடுப்பாகும். அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்க கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது எதுக்கும் பெருசா ரியாக்ட் பண்ணாம இட்ஸ் ஓகே சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்புறம் மம்மி என்ன சொன்னாங்க, தம்பி நீ எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கல்லப்பா, சோ நிறைய பேர் உன்னோட எமோஷனை வச்சு உன்னை டிமோட்டிவேட் பண்றாங்கப்பா. இதெல்லாம் அம்மா பார்த்துட்டு தானப்பா இருக்கேன், சோ எமோஷன் ஆகாதப்பா அப்படின்னு இவங்க சொல்ல அப்பாவும் டேக் இட் ஈஸி விக்கி அப்படின்னு குழந்தைய கொஞ்சற மாதிரி ரெண்டு பேரும் நடுவுல உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேச நம்ம ஆளும் குழந்தையாவே மாறி குழந்தைனா பொம்மை வச்சுக்கிட்டு விளையாட வேண்டியதானே. அச்சோ அப்படி இல்லம்மா, இங்க 24 hours இருக்கோமா, யாரும் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணி விளையாடலமா. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியலாம். ஓப்பனா சொல்லணும்னா இங்க அப்படி எதுவுமே கிடையாதுமா அப்படின்னு அகல பாதாளத்துக்கு இறங்கி புள்ளன்னா இப்படிதான் இருக்கணும், புருஷன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பல பெத்தவங்களுக்கும் பல பொண்டாட்டிகளுக்கும் ட்ரீமா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தாரு நேத்து விக்கி. இப்படிதான் நம்ம தலைவர் சாண்ட்ரா வர வரைக்கும் இருந்தாரு. அந்த அம்மா வந்து நோண்டதும் உள்ளுக்குள்ள இருந்த அண்ணியன் வெளியே வந்துட்டான். அவன் இப்ப திரும்பவும் போய் தூங்கிட்டான். சோ அம்பி வெளியே வந்துட்டாரு. இப்ப அம்பியா தானே இருக்காருன்னு. ஆமா டாக்டர், இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் டாக்டர். அடுத்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதுல விக்கு என்ன சொன்னாரு, பாருமா இவ பேரு பாருமா, இவள மிஞ்ச யாருமா அப்படின்ற மாதிரிலாம் புகழாரம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாரு. நான் ஃபர்ஸ்டே பாரு கிட்ட சொல்லிட்டேன்ப்பா, ஒருவேளை உனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருப்பா, அண்ட் விக்ரமும் நல்லா டஃபா வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லமா வீக்கெண்ட்ல இவனுக்கு நிறைய பாராட்டுகள் வருமா. ஆமாமா அதை கேட்டு சந்தோஷப்படுறது பாரு தான், இவ்வளோ பாராட்டுகளை வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி. அதாவது நேர்மையான சந்தோஷம் அப்படின்னு அந்த அம்மா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்களா. இதான் சாக்குன்னு சொல்லி ஆண்டி இவன் என்ன ஓவரா வேலை வாங்குறான் ஆண்டி அப்படின்னு இவங்க போட்டு கொடுக்க பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவன் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல, பேசாம உட்காரு. ஆமா வேலை வாங்கினா மட்டும் அப்படியே செஞ்சிருவ பாரு நீ அப்படின்னு கனி சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஸ்டாப் பண்ணாம ஆண்டி ரொம்ப ஓவரா பண்றான் ஆண்டி அப்படின்னு இந்த குழந்தைங்க எல்லாம் பிடிச்ச மிஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பாரு. அதுக்கு மம்மி சிம்பிளா ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க, ஏமா நீ இவ்வளவு ஆர்கியூ பண்றதுக்கு 2 செகண்ட் அந்த வேலையை செஞ்சு முடிச்சாலே முடிஞ்சிச்சேமா அப்படின்னு. தக் லைஃப் ஆண்டி, அது எப்படி ஆண்டி செய்ய முடியும், அப்படி செஞ்சுட்டா ப்ரோமோல மூஞ்சி வராதே, டஃப் பிளேயர் நான் அவங்களுக்கு தெரியாதே, சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டா பாருக்கும் மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம். என்ன பாரு நீங்க ரொம்ப புகழ்றீங்க பாரியா புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா. அடுத்து விக்ரமோட ஃபேமிலி கிளம்புறதுக்கு டைம் வந்துச்சு. பட் கிளம்ப போறதுக்கு முன்னாடி பெட்ரூம்ல உட்காந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப விக்ரமோட மனைவியார் ரொம்ப ப்ரௌடா இருக்கு உன்னை பாக்குறப்போ, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு அழ போயிட்டாங்க. ப்ளீஸ்மா அழாதம்மா, 3 வாரம்டா என் செல்லம், உடனே மாமா வந்துடுறேன், குட்டி பிள்ளை வெளியே வந்து உன் கூடவே இருப்பேன், பாத்ரூம் கூட உன்னை தனியா போக விட மாட்டேன் அப்படின்னு கொஞ்சி தள்ளிட்டார். நம்ம தலைவர் ரொம்ப ரொமான்டிக் தான் போலியே. சரி அவங்க குடும்பம் உடல் கூடலாம் இருக்கும், அதெல்லாம் பத்தி நம்ம பேசக்கூடாது, தப்பு. என்னடா பர்சனல், மத்தவங்க பர்சனலுக்குள்ள குச்சியை விட்டு குழப்பறதாண்டா கிரைம் பிரான்ச்.
இப்ப விக்ரம் ஃபேமிலி இப்படி போக சுபிக்ஷா ஃபேமிலி அப்படிக்கா வந்தாங்க. வந்த உடனே கட்டி புடிச்சு செல்லமே தங்கமேன்னு கொஞ்சனதுக்கு அப்புறம் போறப்போ சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே வந்த உடனே சொல்லிட்டாரு. எதுக்கு அழுதுட்டே இருக்க, ஜாலியா இரு அப்படின்னு. அதுதான் யதார்த்தம். உண்மையிலேயே அந்த மனுஷனை பாக்குறப்போ அவர் என்டர் ஆகிறப்போ ஒரு பாட்டை போட்டாங்க, கடல் ராசான்னு சொல்லிட்டு. உண்மையான கடல் ராசா நீங்க தான் சார். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அதுக்கப்புறம் சுபிக்ஷா டாஸ்க் எல்லாம் முடிச்சு ஓடி வந்து அவங்க அம்மாவை தூக்கலாம் ட்ரை பண்ணிட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டு தனித்தனியா போயிட்டாங்க. அப்போ அப்பா இவர் கூட பேசிட்டு இருக்க அங்க இருந்து வந்தாங்க பாரு. இந்த அம்மாவை பார்த்த அப்பா என்ன சொன்னாரு, என்னம்மா பாரு இங்க பாக்குறப்ப சின்ன புள்ள மாதிரி தெரியற, ஆனா டிவில பாக்குறப்ப பெருசா தெரியற, இத பார்த்துட்டு நாங்க தப்பா நினைச்சிட்டோமே. என்னன்னுப்பா, அது ஒண்ணும் இல்லமா, இந்த பெரிய புள்ள கிட்ட நம்ம குட்டி புள்ள மாட்டிட்டு எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேஷுவலா கலாச்சிட்டு இருந்தாரு. சோ லாஸ்டா வந்த சுபிக்ஷா வீட்லயுமே வந்த உடனே அடி வாங்கின மொத பீஸ் நம்ம பாரு. ஒட்டு மொத்தத்துல 11 குடும்பத்துல 10 குடும்பத்தார்ட்டையும் பேச்சு வாங்கின ஒரே ஆள் வேற யாரு? நான் தான். இப்ப ஃபைனலா தனியா கூட்டு போய் தம்பி சூப்பரா அட்வைஸ் பண்ணாப்ல, நிறுத்து, தயவு செய்து நிறுத்து, இந்த பீட் பாக்ஸ் உனக்கு தேவையில்ல, அத பண்றப்போ ஒரு மாதிரி வாய் போகுது, அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இல்லன்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ ப்ளீஸ் ஸ்டாப் பீட் பாக்ஸ். உன் மைண்ட்ல என்ன, நீ டைட்டில் வின்னர் நினைச்சிட்டு இருக்கியா? அத மக்கள் முடிவு பண்ணும். இத சொன்னா ஒன்னு ஒப்பாரி வைக்கிறேன். சோ நான் சொல்றது கேளு, தயவு செய்து பீட் பாக்ஸை நிறுத்திக்க அப்படின்னு 10 தடவை அழுத்தி சொன்னாரு. உண்மையிலேயே அவரை பாக்குறப்ப என் கண்ணுக்கு தெய்வமா தெரிஞ்சாப்ல. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அப்படியே அந்த கடல்னு ஒரு சில பாட்டு எல்லாம் பாடுதேப்பா, அதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லிருக்கலாம். பட் பரவாயில்ல, எப்படி இந்த வாரம் லாஸ்ட், சோ இட்ஸ் ஓகே, பாடிட்டு போட்டோம். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, தயவு செய்து இந்த பாரு அண்ட் சாண்ட்ராவை நம்பாத, அவங்களாம் நல்லவங்களே கிடையாது. நேத்து ஒரு ப்ரோமோ பார்த்தேன், அதுல பாரு கிட்ட விக்ரம பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்க. தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, அக்கா பொய் சொல்லல, இருக்கிறத சொன்னேன். இந்த வீட்டுல பொய் சொல்லதான் கூடாது, இருக்கிறத சொன்னா தப்பு இல்லப்பா. அது சரி, ஏன் பாரு கிட்ட சொல்ற, அவன் நல்லவளே கிடையாதே. நீ நல்லவன், நான் கெட்டவன். இல்லப்பா, அக்கா ஜஸ்ட் ஷேர் தான் பண்ணேன். விக்ரம் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்னா ஓகே, அவர் சொன்னது தானப்பா சொன்னேன். அதை விடு, எப்ப பார்த்தாலும் என் விக்ரம் கூட மட்டும் பேசிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள கம்ரு இருக்காரு, கானா வினோத் இருக்காரு, அவர் கூடவும் பேசு. இல்ல நான் விக்ரம் கூட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அட நீ ஒருத்தி ஸ்டாப் பண்ணுலாம் சொல்ல, அவர்கிட்ட பேசுற மாதிரி மத்தவங்கள்ட்ட பேசுன்னு சொல்றேன். ஆமா பாப்பா, சேர்ந்து ஆடுமா, ஏன் ஒதுங்கி போற? தம்பி சொல்ற மாதிரி இந்த பீட் பாக்ஸிங்லாம் நிறுத்துமா, நீ பண்றத பாக்குறப்ப அசிங்கமா தெரியுதுமா அப்படின்னு ஒரு அப்பாவே சொல்றாருன்றப்போ யோசிச்சு பாருங்க ஆடியன்ஸ் ஆகிய எங்களோட நிலைமை என்னன்னு. ஐயோ சித்ராதேவி பிரியா, அழாதம்மா அழாதம்மா, அப்பாவால தாங்க முடியாதுமா. நீ கேட்டேன் தானே சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன் தானே சொன்னேன். பட் இது எப்படி இருந்தாலும் ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வார்த்தை பேசினா கேமரால இப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஆனா இந்த மனுஷன் மட்டும்தான் ரொம்ப யதார்த்தமா பேசிட்டு போனாரு. மனசுல என்ன நினைக்கிறதோ பட்டு பட்டுன்னு சொன்னாரு. சுறுசுறுப்பா ஆடுமா, சைலண்டா இருக்காத, சோகமா இருக்காத, ஏன் நீ கடவுளோட புள்ள, நீ சிங்கப்பெண் மாதிரி இல்லையே. அப்படி இல்லப்பா, ஆரம்பத்துல நான் பேசினேன், டோன் சரியில்லைன்னு சொல்லி என்ன அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. சரி அதெல்லாம் விடு, இப்ப டிக்கெட் டு ஃபினாலே வருது இல்ல, அதுல நீ யாரையும் நம்பாத, நீ நம்புறவங்களே உனக்கு ஆப்பு வைப்பாங்க. சோ தனியா ஆடு. நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா அப்படின்னு தம்பி ரொம்ப நல்லா பேசினாப்ல. இத ஒரு 30-40 நாளைக்கு முன்னாடி கொரியர்ல அனுப்பிச்சு சொல்லிருந்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போனாங்க. இவ்வளவு லேட்டா வந்துட்டியப்பா, கண்ணெல்லாம் சவுக்குதே. ஃபைனலி உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி வினோத், தம்பி ஒருவேளை எங்கள்ல யாராவது ஒருத்தரை கூட்டு போனோம்னா யாரை கூட்டு போவ அப்படின்னு கேட்க, இந்த பாருவை கூட்டு போவேன் அப்படின்ட்டாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலியுமே பாரு மேல கொலகான்ல இருக்காங்க போலயே. மூச்சு திணற திணற அடிச்சானுங்க, விட்டுட்டேன். அடுத்து எப்பவும் போல வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரமோஷனை போடணும்ல, அப்புறம் அவங்களும் காசு பார்க்கணும்லப்பா. டிஆர்பியும் பெருசா வர மாட்டேங்குது, அதனால இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி விட்டு காசு பாக்குறாங்க. அந்த மாதிரி இந்த வாரமும் பார்த்தாங்க. நம்ம இந்த ப்ரமோஷன் ஏதாவது வந்துச்சுன்னா சர்ன்னு தள்ளி விட்டுருவோம். அந்த மாதிரி நேத்து தள்ளி விடலான்னு பார்த்தா ப்ரமோஷன்லயே ஒரு சண்டை. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டீம் பிரிக்க சொன்னாங்க. அப்ப இந்த விக்ரம், அரோரா, அமித் 3 பயபொலிங்களும் பிளான் பண்ணி இந்த 4 பேரையும் ஒரு டீம்ல போட்டு விட்டாங்க. யாரா அந்த 4 பேரு? யாருன்னா திவ்யா, கம்ரு, வினோத், பாரு. ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் குட் பாயா இருந்துட்டு முடிய போறப்போ நானா குட் பாய் அப்படி நினைச்சீங்கன்னா உங்க தப்பு. இப்ப பாரு இந்த குட் பாய் என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லி சைடுல 2 பீஸுங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா வேலை பார்த்தார் மிஸ்டர் விக்ரம். நானாவது திருந்துறதாவது. அதுக்கேத்த மாதிரியே சண்டை கிரியேட் ஆச்சு. அது எப்படின்னா, ஒரு டீமுக்குள்ள 2 பேர் வாடிக்கையாளர், 2 பேர் விற்பனையாளர். சோ எல்லாருமே அங்க சண்டை போட்டுக்கிறது எதுக்குன்னா, நான் தான் விற்பனையாளர், நான் வாடிக்கையாளரா போக மாட்டேன் அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே திவ்யா என்ன சொல்லிட்டாங்க, சரிப்பா நான் கஸ்டமராவே வரேன் அப்படின்ட்டாங்க. நம்ம வினோத்தும் அப்ப நான் விற்பனையாளர் அப்படின்னு நிக்கிறாரு. இப்ப பாரு வந்துட்டாங்க. அது எப்படி உங்களால முடியும், அதுல பேசணும், பேச முடியுமா? இப்ப என்ன சொல்ல வர, நானும் கமருவும் விற்பனையாளரா இருக்கோம், நீங்க வேணா வாடிக்கையாளரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படியே அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க சுத்தி அப்படியே
இப்ப திவ்யா என்ன கேட்டாங்க, விற்பனையாளர்னா பேசணும், உங்களால பேச முடியல அப்படின்னா எதுக்காக விற்பனையாளரா இருக்கணும் அப்படின்னு நோண்ட ஆரம்பிச்சது இந்த பீஸ. அதுக்கு அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க, இங்க பாருங்க வினோத், இந்த மாதிரி தனித்தனியாலாம் ஆட முடியாது, எல்லாரும் சேர்ந்து ஆடுறதுதான் ஒரு டீம் அப்படின்னு ஒரு மாதிரி எரிச்சலாவே அந்த பீஸ் கிட்ட பேசிட்டு இருந்துச்சு. சோ திவ்யா மேல செம்ம கடுப்புல இருக்காரு இவரு. அண்ட் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பகை போயிட்டு இருக்குல்ல, அப்படி இருக்கிறப்போ இந்த டாஸ்க்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திவ்யா சொல்றாங்க, மனசாட்சி இருக்கா விக்ரம், எல்லா ஏழரையும் ஒரே டீம்ல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு. இது நம்ம வினோத் காதுல கேட்டுருச்சு. எப்படி என்ன பார்த்து ஏழ்றன்னு நீ சொல்லலாம் வினோத், நீங்க வேற. நான் காமெடியா எல்லாரையும் தான் சொன்னேன். காமெடியானா ஒன்ன சொல்லிக்கோ, என்ன எதுக்கு நீ ஏழ்றன்னு சொன்ன? நான் ஜாலியா சொன்னேன். ஜாலியா இருந்தாலும் ஒன்ன சொல்லிக்க வேண்டியதானமா, என்ன எதுக்கு சொன்னேன் அப்படின்னு இந்த ரெண்டு பீஸுங்க தான் ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கிச்சிங்க. எப்ப இந்த பிரச்சனை இன்னும் பெருசாச்சுன்னா நம்ம அரோராவும் உள்ள பூந்துட்டாங்க, திவ்யாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு. ஏன்னா இப்ப இவங்க ரெண்டு பேர் தானே க்ளோஸ், அதனால என்ட்ரி கொடுத்து சப்போர்ட் சொம்ப தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்க இப்ப சவுண்ட் விட்டீங்க, சப்போர்ட்டிங் தான். அங்க இருந்து தான் பிரச்சனை இன்னும் பெருசாச்சு. சோ இந்த கொளுத்தி போடுற வேலையை சிறப்பா பண்ணிச்சு நம்ம அரோகரா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை முத்துச்சா, அப்போ வினோத் நீ வா போன்னு பேசினாரு. அதுக்கு திவ்யா, சண்டை இருக்கிறப்ப நீ வா போன்லாம் பேசாதீங்க அப்படின்னு மறுபடியும் பழைய கதை இருக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வந்துச்சு, அதுல சொன்ன அதே டயலாக திரும்பவும் இங்க ஒப்பிக்கிறாங்க. அதே மரமா. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, ஏமா நீ என்ன சீ வா போன்லாம் பேசுற, அப்ப தெரியலையா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ நம்மால் கை நீட்டி பேசிட்டாரு. அந்த கை கிட்டத்தட்ட திவ்யாவோட மூக்கு கிட்ட போயிடுச்சு. அதனால அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இங்க பாருங்க மூக்கு கிட்ட காட்டி பேசுறாரு அப்படின்னு சொல்ல, அது இந்த வினோத் காதுல என்ன விழுந்திருக்கு, மூக்க விரிச்சு பேசுறாரு இவரு அப்படின்ற மாதிரி திவ்யா கமெண்ட் அடிச்ச மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் மூக்கா, நீ கூட தான் மூக்க விரிச்சிட்டு பேசுற அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே பாயிண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், தேங்க்ஸ் ஃபார் த பாயிண்ட். நீ செத்த. இப்ப எதுக்காக என் மூக்க பத்தி நீங்க பேசுனீங்க? நீ கூட தான் என் மூக்க பத்தி பேசின, நான் எப்போ உங்க மூக்க பத்தி பேசினேன் அப்படின்னு கான்டெக்ஸ்ட் மாறி போய் மூக்காலே அடிச்சுக்கிச்சிங்க ரெண்டும். ஃபைனலி சுத்தி இருந்தவங்க எல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக கத்தி, நீ அவன்கிட்ட சாரி கேளு, இந்த மாதிரி எல்லா ஏழரையும் சேர்த்து ஒரே டீம்ல போட்டிருக்கீங்கன்னு சொன்னது ஏன் தப்பு, சோ சாரி அப்படின்னு இந்த அம்மா கேட்க, நானும் என்னவோ சொன்னேன், என்னது மூக்க விரிச்சிட்டு பேசினேன்னு சொன்னீங்களே, அது மூக்க விரிச்சிட்டு பேசுனீங்க அப்படின்னு சொன்னது தப்பு, அதுக்காக சாரி அப்படின்னு மியூச்சுவலா மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க. இது அப்படியே உல்டாவா போடுவோமா, ஒருவேளை வினோத் இதே வார்த்தையை சொல்லியிருந்தா திவ்யா நேரம் சும்மா இருந்திருப்பாங்க, வினோத் என்ன பார்த்து நீங்க எப்படி ஏழ்றன்னு சொல்லலாம் அப்படின்னு இதை விட சவுண்டா வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த டாஸ்கோட ஸ்டார்டிங்லயே அந்த பீஸை போட்டு அடிக்கிற மாதிரியே பேசிட்டு இருந்துச்சு இந்த பீஸ். சோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா வச்சு செஞ்சு விட்டுருக்கோம். அதே மாதிரி இவரும் பொண்டாட்டி அத்தனை தடவை சொல்லிட்டு போச்சு, என்ன பேசுறாங்கன்றதை கேட்டு பேசுங்க அப்படின்னு. அரைக்குறையா மூக்கு விரிச்சிட்டு பேசுறாங்கன்னு சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பீஸும் வார்த்தையை விட்டுருச்சு. சோ சிம்பிளா முடிய வேண்டிய ப்ரொமோஷன் இவங்களால சிறப்பா முடிஞ்சு. ஆனா இதுக்கு புள்ளியா சொல்லி போட்டது யாரு, நம்ம விக்கோ. அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? லாஸ்டா இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட நாங்க சொல்லலாம்னு வச்சிருந்தோம். இது எதுக்கு நீங்க சொன்னீங்க, நாங்க மட்டுமா, நீங்க கூட தான் அந்த பாயிண்ட நாங்க சொல்லலாம்னு வச்சிருந்தோம், நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொமோஷன்ல பேசி வின் பண்ணவங்களுக்கு டைட்டில கொடுக்குற மாதிரி இந்த திவ்யாவும் பாருவும் அடிச்சுக்குதுங்க. அதெல்லாம் பாக்குறப்போ இந்த ப்ரொமோஷன் கொஞ்சம் பெரிய பட்ஜெட், அதனால மக்களுக்கு நல்லா தெரியற மாதிரி ஏதாவது சிறப்பா சண்டை பண்ணுங்க அப்படின்னு தனியா கூப்பிட்டு சொல்லி விட்டு போயிருப்பாங்க போல இருக்கு பிக் பாஸ் டீம். அதெல்லாம் பார்த்துட்டு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு இவங்க இந்த ப்ரொமோஷன்ல பண்ண சண்டை. எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தல. சரி, மோஸ்ட்லி இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் அதுல அமித் அண்ட் சுபிக்ஷா போறதுக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கு. என்னன்றது இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிரும். அப்பவும் வீட்டுக்குள்ள கூட்டம் குறையாது, 9 பேர் இருப்பாங்க. பட் இருக்கிறது 3 வாரம் தான். இன்னும் டிக்கெட் டு ஃபினாலே இருக்கு, பொட்டி அனுப்புவாங்க, பழைய கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள இறக்குவாங்க, மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு. எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.